வணக்கம். நான் பார்த்தி சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து காஞ்சிபுரம் இட்லி தான். காஞ்சிபுரம் இட்லிக்கு 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கரிசி, 1 கப்பு உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம் இதை ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் அரிசியை மாத்திரம் நம்ம கரக்கரைன்னு அரைச்சா போதும். உளுந்தை வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் நல்லாவே அரைச்சிப்பேன். இது நல்லா பொங்கி வந்துட்டு அப்புறம் காத்தால சாதாரண இட்லி பண்ணுற மாதிரி தான். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் தாளித்து கொட்டுவோம். அதுக்கு வந்து இங்கே அந்த தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். சில பேர் நெய் விட்டுப்பா, சில பேர் நல்லெண்ணெய் விட்டுப்பா, அவளோட விருப்பம் அது. அதில் முதல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 கடலைப்பருப்பு போட்டிருந்தேன். அப்புறம் ஜீரகம், மிளகு, ஃபுல் ஜீரகம் இதை போட்டுட்டு நம்ம தாளித்து முதல்ல கொட்டிடலாம். அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ண வேண்டியது வந்து கொஞ்சம் இந்த கருவேப்பிலையும் பெருங்காயமாக நல்லா வறுத்து கொட்டிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, மஞ்சள் இது 2த்தையும் சில பேர் மஞ்சள் பொடி கூட போட்டுப்பா. இஞ்சியை கொஞ்சம் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ தான் நம்மளுக்கு நல்ல அந்த மஞ்சளே கிடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எங்காத்துலேயும் நான் மஞ்சள் செடி இருக்குது. நான் வந்து அதுலேருந்து மஞ்சள் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து இதில் திரித்து வச்சுட்டுருக்கேன் மிக்சியில். அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் மிளகா, இது வந்து பச்சை மிளகா தான். ஆனால் அந்த சேப்பு மிளகா இருக்கும் இல்லையா, அது மாதிரி அது பச்சை மிளகாய் இல்லையா, அது மாதிரி ஒரு சேப்பு மிளகா வருது. அதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பவுடரும் இதுக்கு ஆட் பண்ணிக்கணும். நான் மிளகு பொடிச்சு வச்சுட்டுருக்கேன் தரன்னு. அதையும் இதில் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பை ஒண்டி நெய்யில் வறுத்து கொட்டிட்டு நம்ம இட்லியை வாத்துடலாம். முதல்ல நான் வந்து தாளிப்பு கொடுத்துட்றேன். எங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டேன். இதை வந்து மாவில் கொட்டிடுறேன்னா நான் வந்து பாதி மாவு தான் எடுத்துட்டேன். ஏன்னா எல்லா மாவுலேயும் இதை கொட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய நாடி வச்சுட்டா எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு ஊசின மாதிரி வாசனை வந்துடும் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட. அதனால இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அதை மாத்திரம் எடுத்து தாளிச்சுக்கிறேன்னா. இதுக்கப்புறம் இந்த மிளகாயும் இது கூட ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த இஞ்சி மஞ்சளும் அரைச்சி வச்சதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெய் பாக்கி இருக்கும் இல்லையா, அதில் வந்து கருவேப்பிலையை நல்லா அதில் வதக்கிட்டு, அதாவது பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது பொரிஞ்சப்புறமா கேஸை அடைச்சி கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு எல்லாமே தாளிப்பு எல்லாம் போட்டாச்சு. இந்த கேஷ்யூ நட்டை மாத்திரம் நான் கொஞ்சம் நெய்யில் வறுத்து கொட்டியிருக்கேன். கொஞ்சமாக அந்த மிளகு பவுடரும் நான் அதுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாமே போட்டாச்சு. இப்போ அதை நல்லா இலக்கிட்டு நம்ம கப்பில் விட்டு வச்சிடலாம் இட்லி ஆகிறதுக்கு, இட்லி வேகிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி மாவு போடுறதுக்கு நான் கப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் எண்ணெயை விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதில் பாதி அளவு வரா மாதிரி நம்ம மாவை விட்டுடலாம். அப்போ தான் அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மேலே பொந்தி வரும் இல்லையா, சரியாக இருக்கும். இல்லைன்னா கீழெல்லாம் நழுவிடும். அதனால் இதை வந்து வச்சுட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே இட்லி பானையிலே வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம காஞ்சிபுரம் இட்லி வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுது. நல்லா அழகாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது வந்து கோகனட் சட்னி, ரெட் சில்லிஸ் போட்டதுனால கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. மற்றபடி மேலே தாளிச்சும் கொட்டியிருக்கேன். இதுக்கப்புறமா இது வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணியும் நான் காமிக்கிறேன். Thanks a lot. If you like my video, please support me. Subscribe to my channel.